Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்கள்ல சட்டுன்னு சுலபமா செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். கூடவே அதற்கு ஒரு இணையான நல்ல ஒரு காரசாரமான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுத்தினுடைய கோம்போவும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் மாவு வந்து 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இது துருகிய கேரட் 1, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிசா கட் பண்ண இஞ்சி, கொஞ்சமா பொடிசா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள், கூடவே அரிசி மாவு பச்சரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து சில சமயங்களில் வந்து மாவு கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கும், அதாவது சில கோதுமை மாவு கொஞ்சம் குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது அரிசி மாவு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. அப்போ தான் தோசை வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் வந்து கொண்டக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த கோதுமை மாவில், அதனால் அரிசி மாவு கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெறும் கோதுமை மாவு தான் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்காச்சும் நீங்கள் அரிசி மாவு இதில் பயன்படுத்தணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக தோசை வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எந்த கப்பால் மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம கரைச்சி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதற்கு ஒரு அருமையான சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், 3 தக்காளி பழம், 3 பல்லு பூண்டு, 3 வரமிளகா, 2 காஷ்மீரி மிளகாய், இது நிறத்துக்காக தான், காரம் கிடையாது, கொஞ்சமாக அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போயே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. அடுத்ததான் இதை நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை இலைகள், இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரெண்டுமே நான் இன்றைக்கி சேர்க்கல, சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், ஓரங்களில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் வந்து சூப்பரான சட்னி. இது வந்து செட்டிநாடு கார சட்னி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக அவ்வளோ பக்காவாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த கோதுமை தோசையோடு தொட்டு சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். தோசையை ஊற்றிடலாம். கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கப் ஒன்று எடுத்துக்கங்க. இந்த கப்பால் ஒரு முறை கலந்துட்டு ஊற்றணும். அடிக்கடி கலந்துட்டு ஊற்றுனீங்கன்னா தான் மாவு வந்து உங்களுக்கு அடியில் தங்காமல் அழகாக வரும். கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நடுவுலேருந்து மாவை ஊற்றிட்டு வெளிப்பக்கமாக அப்படி வரணும். ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஏன்னா இது வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால சட்டுன்னு வந்து அடியில் வந்து கருகி போயிடும். உங்களுக்கு பொன்னிறமாக நல்லா சிவந்து வரணும், கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்திருக்கு, நல்ல மொறு மொறுன்னு இருக்குது. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நல்ல மொறு மொறுன்னு கோதுமை தோசை நல்ல காரசாரமாக வெங்காயம் எல்லாம் சேர்த்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் கூட நம்ம ஒரு சுவையான கார சட்னியோடு பரிமாறணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை இல்லாத சமயங்களில் இது சூப்பராகவே கை கொடுக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.